மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். நம்ம 100 ரூபாய் சம்பளத்துக்கு வேலை பார்த்துட்டு 10 ரூபாய் சம்பளம் வாங்குற மாதிரியான சிச்சுவேஷன்ஸ்ன்றது இந்த மேஷ ராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்குது. 7.5 சனியோட தொல்லை வேற பயங்கரமா பாடுபட்டிருப்பாங்க மேஷ ராசிக்காரங்க. சனி பகவான் மேல குரு பார்வை வைக்க போறாரு. சோ சனி பகவான் மேல குரு பார்வை இருக்கும்போது ருத்ரன் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் வர்ஷினி. முதல்ல என்னோட தமிழ்ல நிறைய தவறுகள் தடுமாற்றங்களு இருக்கும். காரணம் என்னோட பூர்வீகம் தமிழ் இல்லை. அதனால என்னோட தமிழ்ல ஏதாச்சும் குறைபாடுகள் இருந்தா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க. இந்த வாட்டி நம்ம இந்த ஜூன் 2ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு அன்னைக்கு வரப்போற குரு பெயர்ச்சி பத்தி பேச போறோம். இந்த குரு பெயர்ச்சி எல்லா ராசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு பேச போறோம். ஏன்னா நமக்கு இந்த கிரக சக்கரத்துல பாத்தீங்கன்னா சனி பகவானு, குரு பகவானு, அதுக்கப்புறம் ராகு மற்றும் கேத்துவோட பெயர்ச்சி முக்கியமான பெயர்ச்சிகளா நம்ம கணிப்போம். எதுக்காகன்னா இந்த பிளானட்ஸ் மட்டும்தான் ஒரு ராசியில ரொம்ப நாள் இருக்கக்கூடிய கிரகங்கள். அதனால இந்த குரு பெயர்ச்சிக்கு ஒரு முக்கியத்துவம் என்றது கொடுக்கப்பட்டிருக்குது. இப்போ இந்த குரு பகவான் ஜூன் 2ஆம் தேதி மேற்கொண்டு அடுத்த வருஷம் ஜூன் வரைக்கும் ஒரு வருஷம் காலம் இருப்பாங்க. இந்த ஒரு வருஷம் காலம் இந்த கடக ராசியில உச்சகட்டமா இருக்க போறாங்க. சோ இந்த ஒரு வருஷ காலத்துல எல்லா ராசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இப்போ முதல்ல மேஷ ராசி. மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். மேஷ ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா கடந்த ஆண்டு மே 14ஆம் தேதியிலிருந்து குரு பகவான் உங்களோட 3ஆம் இடத்துல பெயர்ச்சி ஆயிட்டு வராரு. 3ஆம் இடம் பாத்தீங்கன்னா உழைப்புக்கு சம்பந்தப்பட்ட இடம். சோ பயங்கரமா உழைச்சிருப்பாங்க. நம்ம 100 ரூபாய் சம்பளத்துக்கு வேலை பார்த்துட்டு 10 ரூபாய் சம்பளம் வாங்குற மாதிரியான சிச்சுவேஷன்ஸ்ன்றது இந்த மேஷ ராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்குது. அதுவும் பாத்தீங்கன்னா அது கூட சனி பகவான் 12ஆம் வீட்டுல பெயர்ச்சி ஆயிட்டு வர்றாங்க. 7.5 சனியோட தொல்லை வேற பயங்கரமா பாடுபட்டிருப்பாங்க மேஷ ராசிக்காரங்க. இப்போ இந்த ஜூன் 2ஆம் தேதி பாத்தீங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்துக்கு பெயர்ச்சியாக போறாரு. 4ஆம் இடம் பாத்தீங்கன்னா என்ன, சொத்துக்கு சம்பந்தப்பட்ட இடம், வெஹிக்கல்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட இடம், தாய்க்கு சம்பந்தப்பட்ட இடம், மன நிம்மதிக்கு சம்பந்தப்பட்ட இடங்க. மிக முக்கியமா சொல்லணும் அண்ணா, மன நிம்மதி என்றது அமைய போகுது இந்த மேஷ ராசிக்காரங்களுக்கு. ஏன்னா 12ஆம் இடத்துல சனி பகவான் பெயர்ச்சி ஆயிட்டு இருக்கும் போது மன நிம்மதிக்கு பாதிப்பு கொடுப்பாங்க. ஏன்னா மென்டல் எகோனிக்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ் 12ஆம் வீடு. இப்போ குரு பகவான் ஒரு பாசிட்டிவ் பிளானட், 10,000 பாவங்களை கூட அடைக்கக்கூடிய அளவுக்கு சுபன் குரு பகவான். அந்த குரு பகவான் 4ஆம் இடத்துக்கு மன நிம்மதி கொடுக்க போறாரு. சனி பகவான் மேல குரு பார்வை வைக்க போறாரு. சோ சனி பகவான் மேல குரு பார்வை இருக்கும்போது சனி பகவான் கொடுக்கிற ஒரு நெகட்டிவ் பலன்கள்ன்றது குறையும். ஏன்னா குருவோட பாசிட்டிவ் சுப பார்வை என்றது 10,000 பாவங்களை கூட அடைக்கக்கூடிய அளவுக்கு சுப பார்வை அது. சோ முதல்ல உங்களுக்கு மன நிம்மதி அமையும். அப்புறமா என்னத்துக்கு நல்லது பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு வீடு கட்டுறதுக்கு, இல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கோ, ஷாப் வாங்குறதுக்கோ, ப்ராப்பர்ட்டிக்கு ரொம்ப நல்லது. ப்ராப்பர்ட்டி கட்டுறதுக்காகட்டும், இல்லாட்டி ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு, ப்ராப்பர்ட்டி விற்பனை செய்வதுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல காலம் சொல்லிட்டு சொல்லலாங்க. ஒரு வண்டி வாங்குறதுக்கு, விற்பனை செய்வதுக்கு ரொம்ப நல்ல காலம். 4ஆம் வீடு சுகத்துக்கு சம்பந்தப்பட்ட வீடு. சோ இன்டீரியர் டெக்கரேட் பண்றது, இன்டீரியருக்காக நம்ம இப்போ ஃபார் சப்போஸ் ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்குறது, ஒரு ஏசி வாங்குறது, ஒரு டிவி வாங்குறது. ஏன்னா 4ஆம் வீடு லக்ஸரி. சோ லக்ஸரிஸ் அனுபவிக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு லக்ஸரி ரிலேட்டடான விஷயம் வீட்டுக்கு பண்றதா இருந்தா இந்த டைம் பீரியட் ரொம்ப ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. அப்படியே இந்த டைம் பீரியட் வேற என்னத்துக்கு நல்லது பாத்தீங்கன்னா அம்மாக்குங்க. ஃபார் சப்போஸ் உங்க அம்மாக்கு ஏதாச்சும் உடல் வகையில பாதிப்பு இருக்குது வச்சுக்கோங்க. 4ஆம் வீட்டுல குரு வரும்போது மதருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இல்லாம செய்வாரு. மதரோட ஹெல்த்ன்றது கியூர் ஆயிடும் சொல்லிட்டு சொல்லலாங்க. அப்புறமா தாய் மாமனுக்கு
தாய்மாமனுக்கு சம்பந்தப்பட்ட வீடு 4ஆம் வீடு. சோ 4ஆம் வீட்டுல வந்து குரு பெயர்ச்சி ஆயிட்டு இருக்கும் போது தாய்மாமன் கூட ஏதாச்சும் கருத்து வேறுபாடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அது இந்த டைம் பீரியட்ல சார்ட் அவுட் ஆயிடும் சொல்லிட்டு சொல்லலாங்க. 4ஆம் வீட்டிலிருந்து குருவோட பார்வை வந்து எங்க விழுது? 8ஆம் வீடு மேல விழுது. 8ஆம் வீடுன்னா எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ஸ், ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்ஸ். அதான் 4ல குரு இருக்காரு, 8ஆம் வீடு மேல பார்வை வைக்கிறாரு. ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ஸ்ன்றது மதருக்கு வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போற மாதிரி சிச்சுவேஷனுக்கு வந்திருந்தா வந்து இந்த டைம் பீரியட்ல வந்து முழுக்க அது கியூர் ஆயிடும். முதல்ல இது எதுக்குன்னா, ஒரு ட்ரீட்மெண்ட் ரொம்ப நாளா ஒரு பாதிப்புன்றது இருக்குது, உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, இருந்தாலும் குறையவே மாட்டேங்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த டைம் பீரியட்ல நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னு நினைச்சுக்கோங்க, அது வந்து உங்களுக்கு இருக்கிற பாதிப்புன்றது குறையறதுக்கான டைம் பீரியடு சொல்லிட்டு சொல்லலாங்க. அப்படியே இந்த 8ஆம் வீடு பாத்தீங்கன்னா எதிர்பார்க்காத மாற்றங்களுக்கு சம்பந்தப்பட்ட வீடு. சோ எதிர்பார்க்காத மாற்றங்கள் இருக்கும். ஃபார் சப்போஸ் இப்போ சொத்துக்கு சம்பந்தப்பட்ட வீட்டுல வந்து குரு போயிட்டு இருக்காரு, லக்ஸரிஸ் சம்பந்தப்பட்ட வீட்டுல குரு போயிட்டு இருக்காருங்க. எதிர்பார்க்காத வகையில வந்து வீட்டுல ஏதாச்சும் மாமியாரோ மாமனாரோ அம்மாவோ அப்பாவோ சொத்து வாங்கலாம், சொத்து வாங்கி உங்க பேர்ல வைக்கலாம், அது ரெஜிஸ்டர் பண்ணலாம், அந்த மாதிரி இருக்கலாம். இல்லாட்டி நமக்கு வீட்டுல ஒரு பொருள், லக்ஸரிக்கு சம்பந்தப்பட்ட ஒரு பொருள் வாங்கணும்னு ஒரு ஐடியாவே இருந்திருக்கு, ஆனா திடீர்னு சட்டுன்னு ஐடியா வந்துரும், 2-3 நாள்ல வந்து அந்த பொருளே நம்மளோட வீட்டுக்கு வந்து சேரும். சோ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. இப்ப மிக முக்கியமான பாயிண்ட், தொழில் வீட்டுக்கு வருவோம். ஏன்னா 4ஆம் வீட்டிலிருந்து குருவோட பார்வை வந்து டைரக்ட் 7ஆம் பார்வை வந்து தொழில் வீட்டு மேல விழுது. எல்லா பார்வையும் விட 7ஆம் பார்வை என்றது மிக முக்கியமான பார்வைன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. ஏன்னா 7ஆம் பார்வை என்றது டைரக்டா பார்க்கக்கூடிய பார்வை. சோ தொழில்ல வந்து இந்த டைம் பீரியட்ல சூப்பரா இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. ரொம்ப சுப பலன் எல்லாமே உங்களுக்கு கிடைக்காட்டியும் மேஷ ராசிக்காரங்க வந்து கடந்த 2 ஆண்டுகளை, கடந்த 1 ஆண்டா வந்து அவங்க தொழில் வகையில நிறைய பிரச்சனை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 100 ரூபாய்க்கு உழைச்சிட்டு வந்து 10 ரூபாய் வாங்குற மாதிரி இருக்கும். எவ்வளவோ எஃபர்ட் போடுவோம், எவ்வளவோ ஸ்ட்ரெஸ் எடுத்துட்டு இருக்கோம், ஆனா அதுக்கு சம்பந்தப்பட்ட அடையாளம்ன்றது எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. அதுக்கு சம்பந்தமா வந்து ஒரு ரெகக்னைசேஷன் உங்களுக்கு கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க. இந்த டைம் பீரியட்ல அது கிடைச்சிரும் சொல்லிட்டு சொல்லலாங்க. இந்த டைம் பீரியட்ல யாராச்சும் ஜாப் ஷிஃப்ட்டுக்காக நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாம். எதுக்குன்னா, ஒரு நிம்மதிக்கு சம்பந்தப்பட்ட இடத்துல குரு உட்கார்ந்து உங்களோட தொழில் வீட்டை பார்க்கும்போது வந்து பீஸ்ஃபுல் ஒர்க் பிளேஸ்ன்றது அமைஞ்சு கொடுப்பாங்க. ஃபார் சப்போஸ் நீங்க அதே ஆபீஸ்ல இருந்தாலும் யாரோ ஒரு மேல் அதிகாரி உங்களுக்கு தொல்லை கொடுத்துட்டு இருப்பாங்க. இந்த டைம் பீரியட்ல அவரே வந்து வேற ஒரு இடத்துக்கு போறது, இல்ல அந்த இடம் விட்டுட்டு வந்து உங்களை வேற ஒரு டீமுக்கு போடுறது, அங்க வந்து நல்ல மேல் அதிகாரி உங்களுக்கு கிடைப்பது, இல்ல இப்போ வந்து இருக்கிற ஜாப் ரிசைன் பண்ணிட்டீங்க, இல்லாட்டி வந்து அவரே தூக்கிட்டாங்க, அவங்களே தூக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ஜாப் போறது கூட ஒரு நல்லதுக்கு தான். எதுக்குன்னா இந்த டைம் பீரியட்ல ஒரு நல்ல ஜாப் அமையறதுக்கான வாய்ப்புன்றது இருக்குது. நீங்க வந்து பயங்கரமா சம்பாதிக்க போறது இல்ல, ஆனா நிம்மதி இருக்குதுப்பா, நல்ல வேலை நிம்மதியா வேலை பார்க்க முடியுது என்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ன்றது அமைய போகுதுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. மேஷ ராசிக்காரங்களுக்கு அஸ்தங்கத்துவ தோஷம், இப்போ குரு 4 போகும்போது அர்த்தாஷ்டம குரு தோஷம்னு சொல்லுவாங்க, ஆனா முதல்ல மன நிம்மதி அமைஞ்சிரும் சொல்லிட்டு சொல்லலாம். ஒரு பீஸ்ஃபுல் ஒர்க் பிளேஸ்ன்றது அமைய போகுது. இப்போ 4ஆம் வீட்டில இருந்து குருவோட பார்வை எங்க விழுதுன்னா 12ஆம் வீட்டுக்கு மேல விழ போகுது. 12ஆம் வீடு பாத்தீங்கன்னா சனி கூட 12ஆம் வீட்டுலதான் இப்போ பெயர்ச்சி ஆயிட்டு இருக்காங்க. அது வந்து லாசஸ் எக்ஸ்பென்சஸ்க்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ். ஏற்கனவே வந்து சனி பகவான் மூலமா நிறைய லாஸ் எக்ஸ்பென்சஸ் வந்து நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. சோ குருவோட பார்வை வந்து 12ஆம் வீட்டு மேல விழுந்தா எக்ஸ்பென்சஸ் இருக்கும், லாசஸ் இருக்காது. ஆனா எப்படின்னா சுப செலவுன்றது இருக்குங்க. அதான் இப்போ நான் முதல்லயே சொன்ன மாதிரி ஒரு வீடு வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு இனாகரேஷனுக்கு நிறைய பேரை கூப்பிடுவீங்க. சோ சுப செலவு தானே அது. சோ குருவோட பார்வை 12ஆம் வீட்டு மேல இருக்கும்போது சுப செலவுன்றது அதிகமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனா சனி பகவான் செய்யற ஒரு லாசஸ்ன்றது இருக்குது இல்லையா, அது இல்லாம வந்து இவர் குரு தடுத்து நிற்பாங்க இந்த டைம் பீரியட்ல. சோ மேஷ ராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் இந்த குருவோட டிரான்சிட் எப்படி இருக்குது பாத்தீங்கன்னா இது ஒரு அளவுக்கு பாசிட்டிவான டிரான்சிட் தாங்க சொல்லலாம். பயங்கரமா நீங்க இந்த டைம் பீரியட்ல சம்பாதிக்க போறது இல்ல, ஆனா ஒரு பெட்டர் பொசிஷனுக்கு வருவாங்க. முன்ன இருக்கிறத விட வந்து ஒரு பெட்டர் பீஸ்ஃபுல் பொசிஷனுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது.
ஏழரை சனியோட பிரச்சனையும் இருக்கும், அதுவும் நம்ம வந்து கணக்கு போட்டு பாத்துக்கணும் இல்லையா. ஆனா மேஷ ராசிக்காரங்களுக்கு வந்து இந்த குரு பெயர்ச்சி ஓரளவுக்கு நல்ல பலன்கள் தான் கொடுக்கும் சொல்லிட்டு சொல்லலாங்க. இப்போ மேஷ ராசிக்காரங்களுக்கு ரெமெடி என்ன, எந்த கோயிலுக்கு போகணும், எந்த சாமியை கும்பிடணும் பாத்தீங்கன்னா, குரு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெரிய பிரச்சனை தொல்லை இருக்காது. ஆனா கொஞ்சம் சுப செலவு கூட அதிகமா இருக்குது. சோ அதுக்கு என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா, நீங்க வந்து இந்த கனகதாரா ஸ்தோத்திரம் ஒண்ணு படிச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. அப்படியே சனி பகவான் வந்து உங்களுக்கு 12ஆம் வீட்டுல பெயர்ச்சி ஆயிட்டு இருக்கிறதுனால இந்த செவ்வாய்க்கிழமை வந்து ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு கொஞ்சம் நீங்க அங்க அர்ச்சனம் பண்ணா நல்லா இருக்கும். அப்படியே சனிக்கிழமை வந்து ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு அங்க 11 பிரகாரம் பண்ணிட்டு சனிக்கிழமை ஆஞ்சநேயர் கோயில்ல ஒரு சில பூஜைகள் எல்லாம் நடக்கும். அந்த பூஜையில நீங்க கலந்துக்கிட்டு அவங்க கொடுக்கிற பிரசாதம் நீங்க வாங்கிட்டு வந்தா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. இது மேஷ ராசிக்காரங்களுக்கான குரு பெயர்ச்சிக்கான பலன். மத்தபடி இந்த மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எல்லா விதமான நல்ல பலன்கள் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு சர்வே ஜனா சுகினோ பவந்து. ருத்ரன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு சின்ன அறிவிப்பு. இந்த மாதிரியான பெயர்ச்சி பலன்கள், கிரக பலன்கள், அப்படியே மாத பலன்கள் தொடர்ந்து பார்க்க ருத்ரன் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும். உங்களுக்கு வந்து பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கிட்ட நோட்டிபிகேஷன்ஸ்ன்றது வரும். ஸோ தொடர்ந்து நீங்க வீடியோஸ் பார்க்கறதுக்கு அது சாதகமா இருக்கும். அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கீழே காமெண்ட் செஷன்ல வந்து உங்களோட கருத்து தெரிவிச்சிடுங்க. நன்றி.